ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை நியாயாதிபதி 16வது அதிகாரத்துல 17வது வசனத்துல வாசிக்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்றே நசரேயனானவன். என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலவும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெரியலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப சிம்சோனு பெரிய பலமானவன். ஆமென், அல்லேலூயா. ஆனா அவரோட பலம் எப்படியாவது அறிந்து கொண்டு இவனை எப்படியாவது கொள்ளணும்னு சொல்லி பெலிஸ்தர் அவள்கிட்ட வெள்ளிக்காசை ஆசை கொடுத்திருப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவன் பெரிய பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்திருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்ப அந்த பலத்தை கொடுத்திருக்கும் போது நம்ம தேவன் நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்காருன்னா அது நல்ல விதமா பயன்படுத்தணும். ஆமென், அல்லேலூயா. அதெல்லாம் அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன செய்யறோம்? தேவையில்லாத போய் இச்சை வழியில் பாவ வழியில மாட்டி நம்மளை இழந்து போய்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த நாள்ல கூட தேவன் நம்மளோட தான் இருப்பார். நம்மளுக்கு பெரிய பலத்தை கொடுத்திருப்பார். சிம்சோனுக்கு எப்படி ஒரு பலத்தை கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம கிட்டையும் ஒரு பலத்தை கொடுத்திருப்பார். அது என்ன பலம் என்று நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த நாள்ல கூட ஏன்னா வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தது போல சிம்சோனையும் அந்த வெள்ளிக்காசுக்காக அவள் அவளை எப்படியெல்லாம் அவங்கிட்ட என்னெல்லாம் பலம் இருக்கு, எப்படி முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவள் ஒவ்வொன்னா அவங்கிட்ட கேட்டு 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 தெரிந்து கொள் எது செஞ்சாலும் அவனை கட்ட முடியறதில்லை. ஆமென், அல்லேலூயா. இந்த நாள்ல கூட நம்ம அறிந்து கொள்ளணும். இன்னும் நம்ம தேவனோட பலத்தை அறிந்து கொண்டு நம்ம புரோஜனமா இருக்கணும். நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தேவனோட பலம் நம்மளோட தான் இருக்குது. அதனால நம்ம பார்த்து கவனமா பேசணும், கவனமா இருக்குன்னு சொல்லி இந்த நாள்ல கூட அறிந்து கொள்ளணும். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீக்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆமென், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் அந்த ஒரு பெரிய ஒரு வல்லமை கொடுத்திருக்காரு. அந்த ரகசியத்தை அந்த வேசிக்கிட்ட சொன்னது மித்தமா அவ காசுக்கு ஆசைப்பட்டு அவளை காட்டி கொடுத்துட்டான். ஆமென், அல்லேலூயா. அவள் தலைய மயிர்களெல்லாம் சிரைத்து அவன் எதுல பலமா இருக்கிறானோ அந்த பலத்தை அவ கட் பண்ணி எடுத்துட்டா. ஆமென், அல்லேலூயா. இந்த மாதிரி தான் நம்ம தேவன் நமக்கு பெரிய சக்தியை கொடுத்திருப்பார், பெரிய பலத்தை கொடுத்திருப்பார். அதெல்லாம் நம்ம இழந்தே போயிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. யாருக்கிட்டையும் நம்மளோட பலம் என்னன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி கூட நம்ம இந்த நாள்ல கூட ஆலோசித்து பார்க்கலாம். ஆமென், நம்ம கிட்ட என்ன சக்தி இருக்கு, நம்ம கிட்ட என்ன பலம் இருக்கு, இதெல்லாம் தேவன் கொடுத்த அற்புதம். ஆமென், அல்லேலூயா. அவரோட அற்புத அதிசயம் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கொடுத்திருக்கும் போது அதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அவர் பெரிய பலவான். அவனை வைத்து எவ்வளவோ காரியம், எவ்வளவோ தேசத்தை பாதுகாக்கலாம்.
ஏன்னா தேவன் கொடுத்து எதுக்கு பலத்தை கொடுக்கிறார், எதுக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்கிறார், எதுக்கு நமக்கு ஒவ்வொரு காரியத்தையும் கொடுக்கிறாருன்னா, ஒரு அற்புதம்லாம் செய்யறாருன்னா சுகமில்லாத போய் சுகத்தை கொடுக்கலாம், ஒருத்தருக்கு பலமில்லாத ஒரு பலத்தை கொடுக்கலாம், சத்துவத்தை வைத்து நம்ம என்னென்ன காரியம் செய்யணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்தாருன்னா, ஒரு தேசத்துக்கு போனா நீ போ, ஏன்னா இந்த தேசத்துக்கு போனா நம்ம போகணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்களா நம்ம இருக்கணுமே தவிர நம்மளோட பலத்தை தேவையில்லான தவறான காரியத்துக்காக என்ன வேதத்துல எழுதி இருக்குன்னா, இச்சை வழி பாவ வழியில போய் நம்மளோட பலத்தை இழந்து போய்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா சிம்சோன் அவ்வளவு ஒரு பலத்தை தேவன் கொடுத்திருந்தாலும், ஏன்னா அவர் தலையில கத்தி படவே இல்லையாம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பலம் தலையில தேவன் முடியில கொடுத்திருக்கார் சிம்சோனுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகன் அறியாதபடிக்கு அப்போ ஒரு வேசிக்கிட்ட போய் அந்த ரகசியத்தை காசுக்காக, ஏன்னா வெள்ளிக்காசுக்காக ஆசைப்பட்டு தன்னிடம் வந்தவன் கூட அறியாதபடிக்கு அவனை முடியெல்லாம் சிறைத்து அவன் பலத்தை எல்லாம் எடுத்து போட்டு விட்டான். அவன் அழைத்து மறுபடியும் பெலிஸ்தர்கள் அழைத்து போய் கண்கள் எல்லாம் பிடுங்கி எவ்வளவோ சித்திரவதைகள் மாவரைக்க வைத்து எவ்வளவோ பாடுகள் உபத்திரவங்கள் என அவனை கொடுத்து கடைசியில அவன் மாண்டு போகிற சூழ்நிலை விட்டது. அவன் கடைசி நேரத்தில் தேவன் அனைவரையும் அந்த மண்டபத்தையே இடிந்து விழுக செய்தாலும் கடைசியில என்னாச்சு, பிரோஜனம் இல்லாம தானே போச்சு. அவனோட பலத்தை வைத்து ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருச்சு. அப்பனா தேவன் கொடுத்த பலத்தை நல்ல விதமாக பயன்படுத்தணும் சொல்லி கூட இந்த காலை வேளையில தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அற்புதத்தை கொடுப்பார். அந்த அற்புதத்தை நல்ல வழியில பயன்படுத்தணும். தேவன் நம்மளுக்கு ஒரு அழைப்போ, நமக்கு ஒரு அற்புதமோ, நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஏன்னா வரங்களை பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள்ல கூட கவனமா இருக்குன்னு சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனோட வரத்தை பெற்றிருப்போம். அதை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதபடிக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்த அழைப்பை கவனமாக செயல்படுத்தும்படிக்கு நம்ம கூட இந்த நாள்ல தானிப்போம். சுவிசேஷ ஊழியமா சுவிசேஷத்தை கவனமாக செய்ய வேண்டும். ஆத்மாவை ஆதாயப்படுத்துறது எப்படி அப்படின்னு கவனமாக செய்யணும். தேவனோட ராஜ்யத்தை கட்ட, ஏன்னா நம்ம இங்க சேர்த்துறதெல்லாம் சொத்தோ சுகமெல்லாம் கிடையாது, பரலோகத்துல சேர்த்துக்கிறதா சொத்து. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம கொடுத்த அழைப்புகளை கரெக்டா கவனமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மாதிரி சிம்சோன் மாதிரி நம்ம போய் இழந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பலத்தை இழந்து விட்டால் தேவன் விலகி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கொடுத்த அற்புத அதிசயத்தை நம்ம தவறாக பயன்படுத்தினால் தேவன் நம்மளை விட்டு விலகி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சிம்சோனை விட்டு விலகுனது கூட தெரியாம அவங்க எழுந்து போனது போல நம்ம இருக்கக்கூடாது. அப்பனா நம்ம கூட தேவனோட பலம் எந்த நாள் நம்மளோடையே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நமக்கு யாருக்காவது அழைப்பை இப்படி ஏதாவது அஷ்ட பண்ணிருக்கிறோமா, ஏதாவது தேவனோட அழைப்பை தவறாக பயன்படுத்தி இருக்கிறோமா, இந்த நாள்ல நம்மளோட தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எல்லாம், ஏன்னா ஒவ்வொருக்கும் கொடுத்திருப்பார், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்திருப்பார். அந்த தாளந்த கரெக்டா பயன்படுத்துறோமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அசிட்ட பண்ணக்கூடாது. சிம்சோன் மாதிரி நம்ம தவறாக யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா காசுக்காக யார் என்ன வேணாலும் செய்வாங்க. நம்ம காசுக்காக ஆசைப்பட்டுறக்கூடாது, பணத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம தேவனோட அழைப்பை வீண் பண்ணிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனோட பிரமாணத்தை கட்டளைகளை கை கொண்டு இருக்கிறவர்களாக நம்ம இந்த நாள்ல கூட இருக்குன்னு சொல்லி தேவன் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கவனமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த நாள்ல தேவன் நம்மளோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். சிம்சோன் வார்த்தை வைத்து நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆலோசிச்சு பாருங்க, நம்ம எதுலயாவது இப்படி நம்ம தவறாக யூஸ் பண்ணிருக்கிறோமா, தவறாக நடந்திருக்கிறோமா, நம்மளை இருதயத்தை பரிசுத்தமா வைத்திருக்கிறோமா, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா வைத்திருக்கிறோமா, இதெல்லாம் நம்ம ஆலோசித்து பார்க்கணும். தேவனோட அப்படி ஒரு சிம்சோனோட பயங்கரமான ஒரு பலம் இருந்து கூட அவன் போய் தவறான இடத்துல போய் மாட்டிக்கொண்டான். ஏன்னா வேசியிடம் போய் மாட்டிக்கொண்டான். இது போல நம்ம ஒவ்வொருவரும் தவறாக இடத்துக்கு போகாதபடி தேவனையே பற்றி கொண்டு இருக்கும் போது ஒரு சூழ்நிலை நம்ம தவறான காரியங்களையும் செய்ய மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல தேவன் நம்மளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கார். அதை கடைபிடிப்போம், அதை பிடித்துக் கொள்வோம்.
சிம்சோன் மாதிரி இல்லாதபடிக்கு நம்மள்கிட்ட பலம் இருந்தாலும் நம் தேவனையே பற்றி கொண்டு தவறான காரியம் நீதிமான்களாக இருக்கும். அவர் நீதிமானாக இருக்கிறார். நம்மளும் நீதிமானாக இந்த நாள்ல இருக்கும்படிக்கு நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். ஏன்னா அவரோட கரம் நம்ம மேல் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே ராஜா, சோத்திரிக்கிறோம் அப்பா. நியாயாதிபதி 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே தகப்பனே உங்களோட வார்த்தையை நாங்க தானித்தோம் சுவாமி. கர்த்தாவே சோத்திரிக்கிற ராஜா, சிம்சோன் போல ஆண்டவர் உன் பலத்தை அறியாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே தவறான இச்சை வழி பாவ வழியில ஆண்டவரே போய் ஆண்டவர் பலத்தை இழந்து விட்டார். ஆண்டவரே அவர் கண்களையும் ஆண்டவரை இழந்து விட்டார் ராஜா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மரணம் அவரை நேர்ந்தது அப்பா தகப்பனே. அது போல இல்லாதபடிக்கு ராஜா தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில ஆண்டவரே சிம்சோன் போல ஆண்டவரே தகப்பனே அவர் பலத்தை இழந்தாரே, அது போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே உங்களோட பலத்தையும் சத்துவத்தையும் ஆண்டவரே நாங்க அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே உங்களுக்கு பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவரே அதோட பலத்தை ஆண்டவரே தகப்பனே உமக்கு புரோஜனமாக ஆண்டவரே தேசத்துக்கு புரோஜனமாக நாங்க பயன்படுத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம் ராஜா. யாராவது தகப்பனே தவறாக இந்த மாதிரி இருந்தா ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் மீட்டெடுக்கும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். உங்க காரியத்தில் நாங்கள் அஷ்டப்படாதபடிக்கு உங்க பிள்ளைகளாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் சாமி, தாழ்த்துகிறோம். உயர்த்தப்படுவான் வேதவசனப்படி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல கொடுக்கிறோம் சாமி. அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு அற்புத அதிசயம் அடையாளத்தையும் கொடுத்த தேவனே உமக்கு சோத்தரிக்கிறோம். அந்த அற்புத அதிசயத்தை எல்லாம் அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா. உங்க கரம் ஒவ்வொருவர் மேல நிழலிடும்படிக்கு நாங்க செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அனைவருக்கும்